சுத்தி சுத்தி பார்த்துதான் ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் தூரமா போயிட்டு அவங்க மனுஷங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தூரமா ஓரமா போய் நின்று விளையாடிட்டு இருந்துச்சான். எதையோ மோப்பம் பிடிச்சிட்டு இருந்துச்சான். சரி, இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு நம்ம முன்னா முயல் மெதுவா போச்சான். அது குட்டியான நாய்க்குட்டியா இருந்துச்சான். அதனால கொஞ்சம் பயம் இல்லாம பக்கத்துல போச்சு. போன உடனே அந்த நாய்க்குட்டி மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு, துரத்தவும் ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து முன்னா முயல் ரொம்ப பயந்து ஓடுன்னு ஓடுச்சு. அந்த நாய்க்குட்டியும் விடாம துரத்துச்சு. கூடவே மனுஷங்களையும் இழுத்துட்டு ஓடி வந்தது. முன்னா முயல் குட்டி ஒன்னும் புரியல, கண்ணு முன்னு தெரியாம ஓடுன்னு ஓடுச்சு. ஆனாலும் அந்த நாய்க்குட்டி துரத்துது. முன்னா முயல் குட்டிக்கு ஒரே அழுகியா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓடி போய் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிச்சு. அந்த நாய்க்குட்டியால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் சுத்தி முத்தி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மனுஷங்க அந்த நாய்க்குட்டியை கூட்டிட்டு போயிட்டாங்க. முன்னா முயல் குட்டிக்கு ஒரே அழுக வந்துருச்சு. ஓன்னு ஒரே அழ ஆரம்பிச்சிருச்சு. என்னது, அந்த நாய்க்குட்டியே இவ்வளவு பயங்கரமான பல்லோட என்ன கடிக்க வருது? அந்த மனுஷங்களோட அழகா அருமையா விளையாடுச்சு, அதனாலதான் நான் பக்கத்துல போனேன். ஆனா இப்படி என்ன துரத்துது, கடிக்க வருது. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முன்னா முயல் குட்டிக்கு அழுகையா வந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதானம் ஆயிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துதான். வீட்டுக்கு போன போது முன்னா முயல் குட்டி சாப்பிடாமல படுத்துருச்சான். உடனே அம்மா முயல் குட்டி அதை கூப்பிட்டு கேட்டுச்சான், என்ன ஆச்சு முன்னா, ஏன் நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற? நண்பர்களோட விளையாடலன்னு சொன்ன, ஆனா நீ வெளியே எங்கேயோ போயிட்டு வந்த, எங்க போன, என்ன நடந்தது? பரவாயில்ல, அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். முன்னா முயலால வலியும் சோகமும் தாங்க முடியாமல ஓன அழ ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, இன்னைக்கு நான் விளையாட்டு அரங்கிட்ட போனேன், அங்க ஒரு நாய்க்குட்டி என்ன ரொம்ப துரத்துச்சு அப்படின்னு சொல்லிச்சான். நீ ஏன் அங்க போன அப்படின்னு அம்மா முயல் கோவத்தோட சொல்லிச்சான். எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அந்த பக்கம்லாம் நீ போக கூடாது, நீ இப்ப எதுக்கு நீ அங்க போன? அங்கதான் மனுஷங்க நிறைய வருவாங்கன்னு தெரியும்ல, கூடவே பயங்கரமான நாயெல்லாம் வரும், எதுக்கு நீ அங்க போன அப்படின்னு அம்மா அதட்டுச்சான். முன்னா முயல் குட்டிக்கு இன்னும் அழகதான் வந்துச்சான். அதுக்கப்புறம் அம்மா முயல் கொஞ்சம் அமைதி ஆயிட்டு நம்ம முன்னா முயல்கிட்ட பக்கத்துல வந்து உட்கார சொல்லிச்சான். முன்னா, எதுக்கு நீ அங்க போனீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப முன்னா சொல்லிச்சான், அம்மா, நான் முதல் தடவை அங்கதான் நாய்க்குட்டி பார்த்தேன். அந்த நாய்க்குட்டி மனுஷங்களோட ரொம்ப அருமையா விளையாடுச்சு. அது பார்த்ததுல இருந்து எனக்கும் நாய்க்குட்டியா மாறணும்னு ஆசை. நாய்க்குட்டி மாதிரி மனுஷங்களோட விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அந்த பந்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க, எனக்கும் அதை வச்சு விளையாடணும்னு ஆசை வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட உடனே அம்மா முயல் குட்டிக்கு பயம் வந்துருச்சு, அழுகி வர ஆரம்பிச்சுச்சான். நீ ரொம்ப அழகான அருமையான முயல் குட்டி, வெள்ளையா புசு புசுன்னு அழகா இருக்க. நீ ஓடுனா அழகு, நீ உட்கார்ந்தாலும் அழகு, நீ ரொம்ப அருமையான ஒரு முயல் குட்டி. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஒரு நாய்க்குட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுற? உனக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லையா, பொருள் இல்லையா, நண்பர்கள் இல்லையா, இல்ல அம்மா அப்பா எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் எங்கேயோ தேடி அலையிற அப்படின்னு கேட்டுச்சான் அம்மா. அந்த கேள்விகள் எல்லாம் முன்னாக்கு பதில் தெரியலையா. முன்ன நிஜமாகவே 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு அதுக்கெல்லாம் பதில் தெரியல, ஆனா எனக்கு நாய்க்குட்டி ஆகணும் அம்மா, அந்த மனுஷங்களோட விளையாடணும் அப்படின்னு சொல்லிச்சான். அம்மா முயல் குட்டிக்கு முன்னா முயல் குட்டி பத்தி நல்லாவே தெரியும். சரி, இனிமே இது நம்ம பேச்ச கேட்க போறதில்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சான். சரி, என்னதான் நடந்துச்சு அத சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான் அம்மா. அப்ப நான் அந்த விளையாட்டு அரங்கம் பக்கத்துல போனேன், ஏதாவது ஒரு நாய்க்குட்டிகிட்ட பேசலான்னு போனேன் அம்மா அப்படின்ச்சான். அது கேட்ட உடனே அம்மா முயலுக்கு பக்கீர்னு இருந்துச்சான்.
என்னது, நாய்க்கு குட்டி கிட்ட பேச போனியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம்மா, ஒரே ஒரு நாய்க்குட்டி அவங்க மனுஷங்கள்ட்ட இருந்து ரொம்ப தள்ளி நின்னுச்சு. சரின்னு அது கிட்ட நான் போய் பேச போனேன்னா, அப்ப அது என்ன பார்த்த உடனே மோப்பம் புடிச்சு கோபம் ஆயிடுச்சு, என்னை தொடர்த்தி கடிக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அம்மா முயல்குட்டி கழுகாவே வந்துருச்சான், ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ ஓடி வந்துட்டல்ல அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனாலும் நான் ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டியால என்ன கண்டுபிடிக்க முடியல, அவங்க மனுஷங்களும் வந்து அதை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அம்மா முயல் குட்டிக்கு திருப்தியாவும் இருந்துச்சு, சந்தோஷமாவும் இருந்துச்சு. நீ எப்படியோ பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்ட முன்னா, அதே எனக்கு போதும். இனிமே அந்த விளையாட்டு அரங்கம் பக்கத்துல போகாத அப்படின்றான். சரிம்மா, நீ இவ்வளவு சொல்றதுனால நான் போகல. ஆனா நான் எப்படி நாய்க்குட்டியா மாறுறது, எனக்கு அது மட்டும் சொல்லுமா அப்படின்ச்சான். அப்பா அம்மா முயல் சொல்லிச்சான், முன்னா நம்ம முயல் குட்டியா பிறந்திருக்கோம், நம்ம முயல் குட்டியா தான் வாழ முடியும், முயல் குட்டியா தான் இறக்க முடியும். ஒருவேளை அடுத்த பிறவில நம்ம நாய்க்குட்டியா பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அது எப்படி அம்மா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுச்சான். ஏன் இந்த பிறவில நான் இப்ப நாய்க்குட்டியா மாற முடியாது, யாரு என்ன முயல் குட்டியா ஆக்குனாங்க அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு முயல் குட்டியா இருக்க முடியல, எனக்கு நாய்க்குட்டியா இருக்கணும், இல்ல மனுஷங்களா இருக்கணும், அப்படின்னா நாய்க்குட்டிங்களோட விளையாட முடியும், எனக்கு இந்த முயல் குட்டியா இருக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அது கேட்டு அம்மாவுக்கு ஒரே சோகமா இருந்துச்சான். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. முன்னா, சில கேள்விகளுக்கு பதில் இல்ல முன்னா, இது இயற்கை, அதோட விதி, நம்மளால மாத்த முடியாது கண்ணா, நீ அதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். நீ அதை ஏற்றுக்கொள்ளதான் வேணுமா, வேற வழியே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு வார்த்தை வந்து முன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. என்னது, என்னால எதையுமே மாத்த முடியாதானே, எல்லாத்தையும் ஏத்துட்டு தான் போகணுமா அப்படின்னு முன்ன கேட்டுச்சான். ஆமா குழந்தை, சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முயல் குட்டி முன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சான், சில நாள் தனியாவே இருந்துச்சான், யோசிக்க சில நேரம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தனிமையிலேயே சில கேள்விகளுக்கான பதில கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு முன்னாக்கு தோணுச்சு. சோ அது அப்படியே சுத்தி திரிஞ்சுதான். ஐயோ ஐயோ. அப்போ சில நாள் நம்ம முன்னா அமைதியா இருந்தாரு. அமைதியில சில கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும்னு நினைச்சாரு. அப்படியே குதிச்சு குதிச்சு அமைதியா இருந்தாரு. ஆனா நம்ம முன்னா முயலுக்கு ஒரு பதிலும் கிடைக்கல. அப்ப முன்னா சோகமா குதிச்சு குதிச்சு போயிட்டு இருந்துதான். கொஞ்சம் தூரம் போன போது அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு புதுசா சில நபர்கள் காணப்பட்டாங்களாம். சில மனுஷங்க வந்திருந்தாங்க. அங்க ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன கல் வீடு, ஒரு குடிசை வீடு இருந்துதான். அவங்க கிட்ட ஒரு சின்ன நாய்க்குட்டி இருந்துதான். முன்னா முயல் அந்த நாய்க்குட்டிய ஓரமா இருந்து பார்த்துதான். நம்மள கடிச்சு கொதறதுக்கு ஒரு நாய்க்குட்டி வந்தாலும் அதையும் தாண்டி நமக்கு ஏன் கோபம் வரல, நமக்கு ஏன் நாயை பார்த்தா பயம் வரல அப்படின்னு முன்னாக்கு மனசுல ஒரு கேள்வி வந்துதான். இந்நேரம் நாயை பார்த்தா நான் ஓடி போய் இருந்திருக்கணும், பயம் வந்திருக்கணும், அதோட கொடூரமான பற்களை பார்த்தா கொஞ்சம் பயந்து ஓடி இருக்கணும் அதோட. ஆனா ஏன் எனக்கு இன்னும் அந்த நாய்க்குட்டி பார்த்தா போய் விளையாடணும்னு தோணுது, ஏன் எனக்கு அந்த மனுஷங்களோடையும் நண்பர்களா ஆயிடணும்னு தோணுது அப்படின்னு முன்னாமுயலுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சான்.
ஆனா நம்ம முன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில கண்டுபிடிக்காம விட மாட்டாரு. சோ என்ன பண்ணுச்சு, நம்ம முயல் குட்டி குதிச்சு ஓடி போயிட்டு நின்றுட்டு பாத்துட்டு இருந்துச்சு. அந்த நாய்க்குட்டி சாப்பிட்டுச்சான், பந்து பொறுக்கி கொண்டாந்து போட்டுச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குச்சான். அதுக்கப்புறம் அதோட மனுஷங்களோட அங்க வீட்டுல 2 குட்டி பசங்க இருந்தாங்க. அந்த 2 குட்டி பசங்க அந்த நாய்க்குட்டியோட அருமையா விளையாடிட்டு இருந்தாங்க, பந்து போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த நாய்க்குட்டியை தூக்கி விளையாண்டாங்க. அந்த நாய்க்குட்டி மண்ணெல்லாம் நோண்டுச்சான். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சான். அதுக்கப்புறம் அதோட வாழை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சான். நாய்க்குட்டி வாலாட்டினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அர்த்தம்னு நம்ம முன்னாவோட ஒரு பழைய நண்பர் சொன்னான். அதெல்லாம் அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓ, இந்த நாய்க்குட்டி பாரு வால் எப்படி ஆட்டுது அப்படின்னு நினைச்சுச்சான் நம்ம முன்னா முயல். ஆனா பக்கத்துல போனா கடிக்குமே அப்படின்ட்டு நம்ம முன்னா முயலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. ஆனா அது அந்த கருப்பு நாய்க்குட்டி நம்மள கடிச்சது, இந்த வெள்ளை நாய்க்குட்டி நம்மள கடிக்காதோ அப்படின்ட்டு மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சான். கிட்ட போனாதான் என்ன, அப்படி கடிச்சா கடிச்சு உயிர் போனாதான் என்ன அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துச்சா நம்ம முன்னா முயலுக்கு. நம்ம முயல் குட்டியா பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு தோணுச்சா முன்னா முயலுக்கு. நம்மளால பயந்து பயந்து வாழ முடியல. என்னதான் இயற்கையா இருந்தாலும் விதியா இருந்தாலும், இயற்கை என்ன முயல் குட்டியா படைச்சிருந்தாலும் மனதளவுல நான் முயல் குட்டியே இல்ல அப்படின்னு முன்னாக்கு நல்லா தோண ஆரம்பிச்சுதான். ஏன்னா நம்ம முன்ன 2 மணி நேரமா அந்த வீட்டு பக்கத்துலயே இருந்து அந்த நாய்க்குட்டிய பார்த்து மனுஷங்களை பார்த்துச்சான். என்னால முயல் குட்டி குட்டிங்க மத்த முயல் மாதிரி ஒளிஞ்சு வாழ முடியல, பயத்தோட இருக்க முடியல. இயற்கைய விதிகள் எல்லாம் மீறின ஒரு சக்தி எனக்குள்ள ஏதோ இருக்கு, அது என்ன தைரியமா இருக்க சொல்லு தொல்லை பண்ணுது அப்படின்னு நம்ம சின்ன முயல் குட்டிக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சுச்சான். அப்ப முன்னா தன்னைத்தானே ஒரு கேள்வி தனக்குத்தானே ஒரு கேள்வி கேட்டுச்சான். நம்ம பயத்தோட முயல் குட்டியா வாழலாமா, இல்லனா நமக்குள்ள இருக்கிற ஒரு உண்மையான ஒரு சக்திய பிடிச்சுக்கிட்டு நமக்கு தோணுன மாதிரி வாழ்ந்துதான் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஒரு ரொம்பவும் முக்கியமான ஒரு சிந்தனை, முக்கியமான ஒரு கட்டத்துல நின்றது நம்ம முன்னா முயல். அப்ப நம்ம முன்னா முயல் முடிவெடுத்துச்சு, நம்மளால பயந்து வாழ முடியாது. சில விஷயங்கள் இயற்கை மீறினது. இந்த தைரியம் நமக்குள்ள இருக்கிறது தானா உருவானது. அது என்ன செயல்படுத்துது அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. நான் அதை பின்படுத்த போறேன், நான் அதை செயல்படுத்த போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். இந்த நாய்க்குட்டி என்ன கடிச்சு கொதறினாலும் பரவாயில்ல, நான் அது பக்கத்துல போக போறேன். இந்த மனுஷங்க என்ன அடிச்சு துரத்தினாலும் பரவாயில்ல, நான் போக போறேன் அப்படின்ட்டு முன்னா முயல் முடிவெடுத்துதான். முடிவெடுத்துட்டு தைரியமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாய்க்குட்டி பக்கத்துல போச்சான். ஆனா முதல்ல அந்த நாய்க்குட்டியை விட அந்த 2 குட்டி பசங்க பாத்துட்டாங்களா அந்த முயல் குட்டிய. ஏய் முயல் குட்டி அப்படின்னு அந்த பசங்க ஒரே சந்தோஷமா கை கொட்டி சிரிச்சாங்களாம், பயங்கரம் குதிச்சாங்களாம். அம்மா வந்து பாரு, இங்க பாரு, ஒரு முயல் குட்டி வந்திருக்கு, அம்மா சீக்கிரம் வந்து பாருமா அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பொண்ணு, அந்த ஒரு குட்டி பொண்ணு சொல்லிச்சான். அதை பார்த்த உடனே முன்னாக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஆனா பக்கத்துல போக பயமா இருந்துச்சு. அதனால நம்ம முன்னா முயல் அதே இடத்துல இருந்துச்சான். நம்ம நாய்க்குட்டியோ ஓரமா எதையோ மோப்பம் பிடிச்சிட்டு இருந்துச்சான். அது நம்ம முயல் குட்டிய பார்க்கவே இல்லை. ஆனா இந்த குட்டி பொண்ணு ஓடி வந்துச்சான், முன்னா முயல் கிட்ட உட்கார்ந்துச்சான்.
அம்மா சீக்கிரம் வா, முயல் குட்டி ஓட போகுது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுச்சான். முன்னா முயல் குட்டி உயிரை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா இருந்துச்சான். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம், கொஞ்ச நேரம் தைரியமா இருக்கலாம் அப்படின்ட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்துச்சான். அந்த குட்டி பொண்ணு சின்ன விரலால அந்த முன்னா முயல் குட்டி தொட்டுச்சான். முன்னா முயலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். ஓடணுங்கிற எண்ணம் தோணவே இல்லையா. முயல் குட்டிங்கிற ஒரு எண்ணமும் தோணலையா. மனசுல ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருந்துச்சான். அந்த மனுஷங்களை பார்த்தா அன்பா இருக்கணும்னு ஆசை வந்துச்சான். அந்த மனுஷங்களை பார்த்தா அவங்கள நம்பணும்னு தோணுச்சான். அதனால அப்படியே உயிரை பிடிச்சிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பயம் நீங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த குட்டி பொண்ணு அதோட குட்டி விரல்களால அதோட தலைய கோதுச்சான். ரொம்ப அருமையா இருந்துச்சான். அந்த குட்டி பொண்ணோட அன்ப நம்ம முயல் குட்டியால உணர முடிஞ்சுச்சான். முன்னா முயலுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துதான். இது பேருதான் அன்பா அப்படின்னு தோணுச்சான். இது வரைக்கும் அம்மா அப்பா கிட்ட மட்டும் உணர்ந்த அந்த அன்ப ஒரு மனுஷங்கள் கிட்ட இருந்து ஒரு சின்னஞ்சிறு ஒரு குழந்தைகிட்ட இருந்து உணர்ந்துச்சான் முதல் தடவை. இந்த அன்பு மட்டும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது அப்படின்னு நம்ம 2 வயசு குட்டி முயல் குட்டிக்கு நல்லா புரிஞ்சிருச்சான். இதுக்கு எல்லா ஜீவராசிகளும் உட்பட்டது. இந்த அன்பு ரொம்ப பொதுவானது அப்படின்னு புரிஞ்சிச்சான். அந்த குட்டி பொண்ணு நம்ம முயல் குட்டிய அழகா வாரி கையில வச்சுக்கிச்சான். அந்த குட்டி பொண்ணோட கையில சில நொடிகள் உலகத்தில இருக்கிற எல்லா அன்பையும் உணர்ந்த மாதிரி இருந்துச்சான் நம்ம முயல் குட்டிக்கு. அது அழகா தலைய கோதுச்சான். அம்மா அம்மா இன்னும் நீ வராம என்ன பண்றம்மா, முயல் குட்டி பாரு என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லுச்சான் அந்த பொண்ணு. இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குது, வெள்ளையா இருக்கு, புசு புசுன்னு இருக்கு, சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லிச்சான். முன்னா முயல் குட்டி கொஞ்சம் கூட ஆடாமல அசையாமல அந்த குட்டி பொண்ணோட பிஞ்சு விரல்களையும் அருமையா உட்காந்துட்டு அதோட அன்பை உணர்ச்சான். அந்த குட்டி பொண்ணு கொஞ்ச நேரத்துல உள்ள கூட்டிட்டு போச்சான். அவங்க அம்மா பார்த்த உடனே பயந்துட்டாங்க. என்னது, முயல் குட்டி உன் கையில இருக்கா, ஓடி போகலையா அப்படின்னு அவங்க அம்மா ஆச்சரியமா கேட்டாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. அம்மா எனக்கு தெரியல, இங்க வந்து பாரு. அவங்க அம்மாக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இரு நான் வந்து பாக்குறேன், அடிபட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிச்சு அவங்க அம்மா. கிட்ட வந்து பார்த்தாங்க. முயல் குட்டியை பார்த்த உடனே அம்மாக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரி இங்க கூட அப்படின்னு சொல்லிச்சு அம்மா. இல்ல நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு இந்த முயல் குட்டி வேணும், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அட குடுமா, அடிபட்டிருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிச்சான் அம்மா. அந்த குட்டி பொண்ணுக்கு இஷ்டமே இல்ல, ஆனாலும் கொடுத்துச்சான். சரி பாரு, அடிபட்டிருக்கா பாரு முயலுக்கு அப்படின்னு கொடுத்துச்சான். அம்மா முன்னா முயல மேல கீழே எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு, இல்லையே நல்லா தானே இருக்கு முயல் குட்டி, அப்புறம் எப்படி ஓடாம உன் கையில இருக்கு, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குட்டி பொண்ணுக்கு, எனக்கு தெரியலம்மா, என்கிட்ட கொடுமா, நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேம்மா அப்படின்னு சொல்லி வாங்கிச்சான். முன்னா முயல் குட்டிக்கு அம்மா கிட்ட அவ்வளவு பிடிக்கலையா. அதுக்கு இந்த குட்டி பொண்ணோட குட்டி பிஞ்சு கை அதுதான் பிடிச்சிருக்கான்.